ஈகை. ஈதல் அப்படின்னா அர்த்தம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. சரியா? அதை பற்றி அறத்துப்பால் எத்தனை பால் இருக்குது? 3 பால். அதே மாதிரி இயல் தெரியுமா? இயல் திருக்குறளில் எத்தனை இயலாக பிரிச்சிருப்பாங்க? ஒரு 13 இயலாக பிரிச்சிருப்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. அதில் இல்லறவியலில் அதில் இருக்குது. எந்த இயல்னு கூட கேட்டானுங்க, ஒரு தடவை கேட்டிருந்தான் நடுவில், ஏதோ குரூப் 1ன்னு நினைக்கிறேன். அதில் தான் அதிகமான திருக்குறள் கேட்டிருந்தான் குரூப் 1ல். அதிகாரம் 23 ஈகை. மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம். அதில் ஈகை 23வது அதிகாரம். எத்தனாவது அதிகாரம் கேட்க மாட்டான், எந்த இயல் கேட்பான்? இல்லறவியல். குடும்பத்தை பற்றி பேச. அறத்துப்பால் அறம். வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து. புரியுதா? வரியார் அப்படின்னா இல்லாதவனுக்கு, வறுமையில் இருக்கிறவனுக்கு, அவனுக்கு தான் நீ என்ன பண்ணணும்? ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கணும். வேறு யாருக்காவது கொடுக்குற அப்படின்னா எதை எதிர்பார்த்து கொடுக்குறேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஈகை இல்லை அப்படிங்கிறாரு. சரியா? ஆமாம். வரியாருக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஈகை. மற்றவர் கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. பயன் எதிர்பார்த்து கொடுத்தாக்க அதுக்கு பேர் ஈகை கிடையாது. சரியா? கொடை அப்படின்லாம் சொல்லலாம். தான் இல்லாதவருக்கு வழங்குவதே ஈகை பண்பு. மற்றவருக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவது. கரெக்டா? வரியார் கொன்றீவதே, வறியவருக்கு ஒன்றை கொண்டு போய் கொடுக்கறது. ஒன்றீவதே, ஈவதே சேர்ந்து வருது ஈகை. மற்றெல்லாம், மற்றதெல்லாம் இருக்கிறவனுக்கு போய் கொடுத்தேன்னா எதை எதிர்பார்த்து கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்போ நம்ம சமூகம் அப்படி தானே பண்ணுது பெரும்பாலும். இருக்கிறவனுக்கு கொடுத்தோமா பார்ப்பான், அவனுக்கு பண்ணலாமா வேணாமா, வசதியாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஓடி போய் பண்ணுவான். அது இயல்பு, நார்மலான விலங்குகளுக்குள்ள இயல்பு. 9 இயலா? சரி. சரி பார்க்கலாம். அடுத்தது 9 தானா? சரி. அப்போ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் அது ஈகை. மற்றெல்லாம் குறி எதிர்பார்த்து, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொடுக்குறோம், அது வந்து ஈகை ஆகாது அப்படிங்கிறாரு. அடுத்தது நல்லாரென்றினும் கொளல் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று. நல்ல குறள். பிறரிடம் பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. கொள்ளல்னா எந்த கொள்ளல் சொல்கிறாங்க? பெற்றுக்கொள்ளல். பெற்றுக்கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர் கொடுப்பதே சிறந்து. வாங்கிக்கிறது நல்லது தான், இருந்தாலும் அந்த மாதிரி வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மேலுலகம் இல்லாட்டியும் அப்பயே சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மேல் உலகம் ஒன்று இருக்குது, அங்கே நரகம் சொர்க்கம் அதெல்லாம் இருக்குது, கொடுக்குற வந்து நரகத்துக்கு போவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாரு. இருந்தாலும் என்னது, கொடுக்கறது நல்லது, ஆனால் வாங்கிறது நல்லதல்லன்னு சொல்லிட்டார். அதுவும் கலைஞர். பிறரிடமிருந்து நல்வெளியில் பொருளை பெற்றாலும் அது பெருமை அல்ல. நல்ல வழியிலே பொருளை பெற்றாலும் அது பெருமை இல்லை, சிறுமையே. பொருள் வாங்கக்கூடாதுங்கிறார் யார்கிட்ட இருந்தும் ஆகும். யார்? வள்ளுவர். கொடை வழங்குவதால் மேலுலகம் என்று சொல்லப்படுவது கிட்டிவிட போவதும் இல்லை. மேலுலகர்கள் தானம் வழங்கினதுனால என்னது இவரே சொல்லிட்டாரு. 3 உரையில் இருக்குது, இங்கிலையும் சொல்லிட்டாங்க. நல்லால் என்றினும் கொளல் தீது. நல்ல வழியில் ஒரு பொருளை நீ பெற்றாலும் நீ பெறுதலுங்கிறது நன்மை அல்ல, தீது தான். மேலுலகம் இல்லெனினும், மேலுலகம்னு ஒன்று இல்லை. நீங்கள் வள்ளுவரே சொல்லிட்டார் அப்பவே, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேலுலகம் ஒன்று இல்லடான்ட்டார். மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. மேலுலகம் இருந்தால் தான் நான் அடுத்த பிறவியில் நல்லா வாழ்வோம், அதனால் தானம் தரும் பண்ணு அப்படியே கெடுத்து வச்சுருக்காங்க. மேல் உலகம் அதெல்லாம் கிடையாது. நம்ம கொடுத்து வாழ்ந்தோம், இருக்கிறவன் இல்லாதவன் கொடுத்து வாழ்ந்தோம்னா எல்லோரும் நல்லா இருப்பான். சரியா? அதான் சொல்கிறாங்க. எல்லோரும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்குறது ஈதலே நன்று அப்படிங்கிறாங்க. சூப்பர். எனினும் பிறர் கொடுத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். மேலுலகம் கீழுலகம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவன்ட்ட வாங்காத. உன்ட்ட பணம் இருந்து பொருள் இருந்துன்னா என்ன பண்ணு, அடுத்தவனுக்கு கொடுத்து உதவு, அதான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறாரு. நல்லால் என்றினும் கொளல் தீது. நல்ல வழியில் ஒரு திருடாமல் எதுவும் பண்ணாமல் அடுத்தவன்ட்ட இருந்து வாங்கிறதுங்கிறது தீயது விஷயந்தான். சரியா? மேலுலகம் இல்லைனினும், மேலுலகம்னு ஒன்று இல்லை,
ஸோ நரகம் சொர்க்கம் அதெல்லாம் எதுவும் பார்க்காத, கொடுத்தா சொர்க்கம் எடுத்து போவ, கொடுக்கலன்னா நரகத்துக்கு போ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறா? திருவள்ளுவர். ஏன்னா திருவள்ளுவர் எப்போ வராரு? அந்த ஆரியர்களுக்கு எதிராக வரவங்க தான் யார்? சமணர்களும் பௌத்தர்களும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மதம் தோண்டி இருக்கு. நமக்கு ஃபேமஸானது இந்த 2 தான். வரலாறுல பார்ப்போம். ஆரியர்களோட வேலையே என்னது? அடுத்த வந்து வாங்குறது தான் வேலையே. ஸோ தானம் கொடுறா, நீ கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போவேன், எனக்கு கொடுன்னு வாங்கிக்குவானுங்க. அதாங்க இந்த குரல் அதான் உடைக்கிறாரு. அப்படி மேலோகம் சொர்க்கம்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் கொடுக்கறது தான் நல்லது. கொடுக்கறது யாரு கொடு? இல்லாதவனுக்கு கொடு. ஆனால் வாங்கிறது தப்பு அப்படிங்கிறார். எவன்டி எதையும் வாங்காதங்கிறார். சரியா? இல்லென்னும் இளனென்னுமா? இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. யான் வறியவன் என்னும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை. அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? டே கஷ்டத்தில் இருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறான்லாம் எடுத்து அவன் கேட்காமையே அவன் எப்படி நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு. நல்ல குடினாக்கா அவன் நல்ல அப்பா அம்மா அவனுக்கு நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். நல்ல குடினா உயர்ந்த குடி, ஆண்ட குடி, பேண்ட குடி அதெல்லாம் கிடையாது. சரியா? இந்த ஜாதியை வச்சு பிடிக்கிறான்ல அதெல்லாம் கிடையாது. ஜமீன்தார் குடும்பம், நான் பிராமணன் அதெல்லாம் கிடையாது. பிராமணன் எப்பயும் கொடுக்க மாட்டான், அவனுக்கு வாங்கி தான் பழக்கம். அது வேற, அதை விட்டுருங்க. அது மாதிரி அதான் சொல்கிறாரு. இல்லனும் எவ்வம் உரையாமை. என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஈதல் குலனுடையான் கண்ணே உல. நல்ல குணமுடையவன். அங்கே குடியை பற்றியே பேசலை. குலனுடையான் கண்ணே உல, நல்ல குணமுடையவனுடைய பண்பு அப்படிங்கிறாரு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவன்கிட்ட பணம் இருக்குது, இல்லை கஷ்டப்படுறான் பாவம் அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க. எங்கள் அப்பால் அப்படி தான். தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பு. இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. தனக்கிட்ட இல்லாட்டியும் அந்த வறுமையை காட்டிக்காமல் அடுத்தவனுக்கு கொடுக்கறது. இவர் என்ன சொல்கிறாரு? யான் வறியவன் என்னும் துன்ப சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறாரு. இவர் அதுக்கு மேலே ஒன்றை வறுமை இருக்கிறத காட்டிக்காத, உன்னால் முடிஞ்சதை அடுத்தவனுக்கு கொடு அப்படிங்கிறாரு. யார்? ஆனால் இது செய்யல் இல்லை. செய்யலாம் அது கவிதை ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்க புரிந்தலுக்கு மாதிரி இருக்கும். இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங் காணும் அளவு. பொருள் வேண்டுமென்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும். இறந்தவர் அப்படின்னாக்கா கேட்டு வராமல் அப்படின்னு அர்த்தம். வேண்டுமென்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது. இறந்து கேட்கப்படும். இன்னாதிறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இறந்தவர் கொடுத்தவரா? ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலர்னா கேட்டு வரவங்க புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்கு இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும். கொஞ்சம் இடிக்குது இந்த குரல், பார்ப்போம். கொஞ்சம் கிளியராக. இன்னாதிறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம். திரும்ப வருவோம், பேசலாம். இதை மட்டும் நிறுத்தி வைங்க. ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ராற்றலின் பின். அடையாப்பா. சரி. தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும். தவ வலிமை என்னென்ன அர்த்தம்? பசியை பொறுத்துக்கிற தவ வலிமை. தவம் புரியனால கடவுளை தேடிட்டு போய் பார்த்தானே, கடவுளை தேடணும் பார்க்கணுன்னா தவம் புரியிறாம்மா. போய் தவம் புரிவானுங்க, ஒன்றும் கிடைக்காது. அப்போ தான் ஞானம் பெறுவாங்க. புத்தரும் சரி மகாவீரரும் சரி. ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம் அதெல்லாம். ஸோ பசி அடக்கிறதே ஒரு தவம் அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவன் ஆற்றலுக்கு பிற்பட்டது. நான் தவம் இருக்கிறேன், பசியெல்லாம் சாப்பிடாமல் தவம் இருக்கிறேன், அது பயங்கரமான சக்தி வாய்ந்தது. தவ வலிமை அப்படின்றாங்க. தவ வலிமை அதோட வலிமை எதுவாமா? பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான்ல, அதுதான் வலிமை அப்படிங்கிறாரு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்.
அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். புரியுதா? அப்பசியை போக்குறான் இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் என்னது, நீ தவம் வலிமையெல்லாம் பசியோட தவம் இருக்கிறல்ல, அதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான்றான். தவ வலிமை தான் பெருசுன்றான். அதோட பெருசு எதுவாமா, அடுத்தவனோட பசியை போக்குறது. பசியை பொறுத்துக்கொள்ளும் நோம்பினை தவம்னு சொல்ல ஒரு நோம்புங்கிறாரு. கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்தது. அதனால தான் பாருங்கள், இஸ்லாம் மதத்தில் இருக்கும் இந்த பண்பு. இஸ்லாம் மதத்தில் பார்த்துருக்கீங்களா, அவன் நோன்பு இருப்பான், நோன்பு துறக்க போகும்பொழுது வெளியில் உள்ளவனுங்களாம் வாங்கி கொடுத்துட்டு போவான். அப்புறம் வாங்கிட்டு போவாங்க அந்த இதுக்கு நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்களா, நம்ம சுற்றியில் உள்ளவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. வெளியில் இல்லாதவங்களாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு போவான். பலகாரம் வாங்கிட்டு போவான், அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு தான் உள்ளே போய் நோன்பே திறப்பான். எங்கே இருக்குது அந்த பண்பு? அங்கே இருக்குது. சரி, ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். சரியா? பசியோடு இருக்கிற ஆற்றல் பெரிய ஆற்றல் தான், ஓகே. அதை விட என்னது, அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த பசியை போக்குறான் இல்லையா, அவனுக்கு பின்னாடி தான் இந்த நீ தவ இருக்கிறது, உண்ணாநோம்பு இருக்கிறது, அந்த கதையெல்லாம். உண்ணாநோம்புங்கிறத கான்செப்டே எந்த மதத்தில் முதல்ல வந்தது? வரலாறு அட்டன் பண்ணவங்க சமண மதம் தான் அங்கே முதல்ல. ஏன் கொண்டு வராங்க? உழுவதால் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இதெல்லாம் செத்து போகுது, அதனால் விவசாயமே செய்யாதாங்கிறார். அப்போ விவசாயத்துலேருந்து வர உணவை உண்ணாதங்கிறாரு ரொம்ப டீப்பாக. காய்கறி பழம்லாம் பறித்து சாப்பிடாது, அதே உயிருங்கிறாரு. அப்புறம் எப்படியா வாழ்கிறது? பழம் அதுவாக கீழே விழுந்து எடுத்து சாப்பிடு, போய் பறிக்காத அப்படிங்கிறாரு. சரியா? பார்ப்போம், வரலாறுல பார்ப்போம். அற்றார் அலிபசி தீர்த்தர் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அலிபசி தீர்த்தர் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை பலி. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் இல்லாமல் ஏழ்மையில் இருக்கிறவன் ஒருத்தன் பசியில் இருக்கிறான். சரியா? அவனுக்கு நீ கொடுக்குற சாப்பாடு எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, பின்னால் உனக்கிட்ட பொருள் இல்லாமல் போகும் இல்லையா, அந்த அன்னைக்கு அது உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாரு. அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அங்கே கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். கரெக்டா? அதே பொருள் தானே. பசியில் வறியவருக்கு என்ன பண்ணுறான், பசி ஆற்றணும் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா அது எப்படிப்பட்டதாம்மா, பின்னால் உனக்கான பொருளை சேமித்து வைக்கிற இடமா அது. அப்படின்னா புரியுதா? அப்போ இல்லை அப்படின்னா நமக்கு அன்னைக்கு கிடைக்கும். அதெல்லாம் சும்மாண்ணா நல்லது செய்ய, அவ்வளோதான். அது மறைமுகமாக இப்படி சொல்கிறாங்க. இல்லாதவனு கூடுறான்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் பின்னாடிலாம் வராது ஒன்றும். அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் இல்லாதவனுக்கு பசியை தீர்த்தோம் அப்படின்னம்மா, அந்த மாதிரி பட்டவன் என்ன பண்ணுவான், பெற்றான் பொருள்வை புலி. அவன் பொருள் இல்லாதப்போ அவனுக்கு அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பட்டினியன் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது, அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் படித்ததுனால தான் அந்த ஆள் இப்படி இருந்திருக்காரு. கேட்காம எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுருக்கிறான் மனுஷன். இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த கோயிலெல்லாம் மதியம் அன்னதானம் போடுறாங்களே, யார் கொண்டு வந்த ஸ்கீம் தெரியுமா? ஆனால் அவர் எப்படி கொண்டு வந்தார்னா, பண்டிகை காலங்கள் அப்போல்லாம் நீதி பற்ற கம்மியாக தான் இருக்கும். இதில் இந்து சாமியார் தெரியல, அந்த பணம் தான் எடுத்தாங்க செலவு பண்ணுறாங்க. சும்மா ஏன் கிடக்குது, சாப்பாடு போடு அப்படின்னு. பண்டிகை முக்கியமான பண்டிகை, இப்போ ஆடி அமாவாசை வருதா, ஆடி வெள்ளி வருதா, அந்த மாதிரி சமயத்தில் சாப்பாடு போடுவாங்க. அதுதான் அப்புறம் டெய்லியும் மாற்றினாங்க. யார்? புரட்சி தலைவி. அப்புறம் இப்போ அது என்ன ஆயிடுச்சு, எத்தனை மணி நேரம் போகிறாங்க, 3 வேளை காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே சாப்பாடு, 12 மணி நேரம் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த இங்கேருந்து தான் வந்திருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அடுத்தது, பார்த்துன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது, தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து கொள்ளும் பழக்கம். இன்ன வரைக்கும் அப்படி தானே பண்ணுறோம், தமிழரோட பண்பாடு அப்படி தான். அதனால கொஞ்சம் இப்போல்லாம் மாறிடுச்சு. போன எங்கள் தலைமுறை வரைக்கும் அப்படி தான். அடுத்தவனுக்கு கொடுக்காம சாப்பிட்டா ஒரு மாதிரி உறுத்தும், சாப்பிடாம கூட இருந்துக்கும். இல்லை பத்தலை, கம்மியாக தான் இருக்குது, அவனுக்கு கொடுத்தா பத்தாதுன்னா சாப்பிடாம கூட இருப்பான், எடுத்து சாப்பிட மாட்டான். இப்போ ஆனால் என்ன ஆகுது, ட்ரெயினில் எடுத்து கொடுத்தா நமக்கு பயமாக இருக்குது, வேணான்ட்டான்னு நமக்கு கேவலமாகி போயிடும், அவமானமாயிடும். அதனால் உட்காந்துட்டே வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது, இங்கிலீஷ்கார மாதிரி ஆகிட்டான். எவனா எப்படியோ போனவொன்னே என்ன பண்ணுறது, டக்குன்னு வச்சுருப்பான்.
பீஸா பர்கர்லாம் வாங்கி வச்சுருப்பான், எல்லாத்துக்குமே டபக்கு பசங்க சாப்பிட்டுட்டு இருப்பான், குழந்தை அந்த பக்கம் இருக்கும். அது மாடர்ன் லைஃப். அடுத்தது பார்த்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தான் பெற்ற உணவை பலரோடு பார்த்தூன் மறியி எவனை பசி எனும் தீப்பினி தீண்டல். பார்த்தூன் மறி அதாவது பகிர்ந்துண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மறி எவனை அவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் எரியுது. திண்டவே தீண்டாதான் அறியுது அவனை. யாராவது கொடுக்கு. இதே மாதிரி எல்லோரும் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் வச்சுருக்கேன், பகுத்து சாப்பிட்றோம், ஏன்டா இல்லாத இப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க, எனக்கு கொடுப்பீங்க. இதேமாதிரி அந்த சமூகமே எப்படி இருக்கும்? நல்ல சமூகமாக இருக்கும். சமூகம் பார்த்தூன் மறி எவனை அவனை பசி என்னும் தீப்பினி, அதோட மோசமான பிணி கொடுமை எதுவுமே இல்லைன்றான். தீப்பினி தீண்டல் எரியுது, தீண்டாதான் பக்கத்துலேயே போகாதுன்றாங்க. கொடிய நோய். தீப்பினின்னு அர்த்தம் கொடிய நோய். அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் வன்கண்மை உடையவர் பிறர் கொடுத்து மகிழும் மகிழ்ச்சி அறியாரோ. புரியுதா? தனக்கு வேணும் வேணும்னு சேமித்து வச்சுருக்கிறான், பணத்தை வச்சுருக்கிறான், ஆனால் அவனுக்கு போதுமான அளவு இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது இன்னும். அதை எடுத்து செலவு பண்ணாமல் என்ன ஆகுது? அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறான், அப்போ திடீர்னு வெள்ளம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, எல்லா நெல் முட்டை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்டவனை திட்டலாம் கிடையாது, அவனுக்கு கொடுத்து மகிழ்கிறோம்ல அதோட இன்பம் தெரியலையோ அப்படிங்கிறார். ஏன்னா கொடுத்து மகிழ்கிறதுக்குள்ள அது பயங்கரமான போதை. கொடுத்து பழகி பாருங்கள், அப்படியே அடுத்த மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த சுகம் அவனுக்கு தெரியலையோ அப்படிங்கிறார். அவனை திட்டலாம் நான் தப்பாலாம் சொல்லலை. பணம் பொருளை சேர்த்து வச்சுருக்கான், அழிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? அதை 4 பேர்த்துக்கு கொடுத்துருக்கலாமா? அவன் எப்படிப்பட்டவனாமா? அந்த கொடுக்குறதோட சுகம் இருக்குல்ல, மகிழ்ச்சி இன்பம், அது அறியாதவனாக இருக்கானுங்கிறது. ஈத்துவக்கும் இன்பம். சரியா? ஈத்துவக்குனா கொடுத்து பழக்கப்பட்ட அந்த கொடுத்து அடுத்தவனுக்கு உதவுற இன்பம் இருக்குல்ல, அதை அறியாதவன் போல் அவன். யார்? தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். தன்னோட உடைமையை மறைச்சி வச்சிருந்து அந்த உடைமையில அழிஞ்சு போகுது இல்லையா, அப்படிப்பட்டவன் கொடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை அறியாதவன் போல் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? கொடுக்கறது அடுத்தவனுக்கு அவ்வளோ இன்பமானது அப்படிங்கிறார். அடுத்தது ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருளை அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோர். ஈவு இரக்கம் இல்லாமல் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ. கொஸ்டின் மார்க். ஈத்துவக்கும் இன்பம், கொடுத்துறது கிடைக்கிற இன்பம் அவன் அறியாதவன். யார்? தாமுடைமை, தன்னோட பொருளை வைத்திலக்கும் சேமித்து வச்சு இழக்கிறான்ல, அந்த ஈவு இறக்கமட்டவன். வன்கணவர், வன்கொடுமைன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வன்கணவர்ங்கிறாரு. அந்த ஈவு இறக்கமற்றவன்னு சொல்கிறாரு, இறங்கி போய் அடிக்கிறாரு. அடுத்தது இரத்தலின் இன்னாது மன்ற. இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமி யருள்நல். பொருளின் குறைபாட்டை நிறைப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது. உன்ட்ட பொருள் இருக்குது, என்கிட்ட பொருள் இருக்குது, நான் சாப்பிட்றேன், இன்னொருத்த வரான், ஐயோ அவனுக்கு கொடுத்தாக்கா நமக்கு மதியத்துக்கு சாப்பாடு இருக்காதோ, நாளைக்கு சாப்பாடு இருக்காதோ அப்படின்னு நினச்சி மறைச்சி வைக்கிறான்ல, அது எதோட கொடுமையாமா? வறுமையால் இறப்பதற்குள்ள சாப்பாடு கிடைக்காம இறக்குறாங்கள அதோட கொடுமையாமா. அந்த மாதிரி குணம் இருந்தாக்கா அதை விட துன்பமானது அப்படிங்கிறாரு. இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமி அருணல். இரத்தலின் இன்னாது, புரியுதா? இல்லாமல் வறுமையில நீ சாகிற, அதோட கொடுமை எதுவாமா? நிரம்பியதாமே, செல்வம் குறைஞ்சிருமோ, அதை நிரப்பி வைக்கணும், சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அவன் மட்டும் சாப்பிட்டுறான். தமி அருணல், அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிறான். அது எதோட கொடுமையாமா? வறுமையில் சாகிறதோட கொடுமை. ஐயோ நாளைக்கு வேணும், ஐயோ நம்மளோட செல்வம் குறைஞ்சிருமோ அப்படின்ட்டு அடுத்தவனுக்கு கொடுக்காம இவன் மட்டும் சாப்பிட்டு எடுத்து வைக்கிறான்ல,
அது எப்படிப்பட்டதாமா? வறுமையில் சாகிறதோட கூடியதான், துன்பமாக. ஆனால் அதுக்கு உணர்ச்சி வேணும். இதெல்லாம் படிச்சிருந்தா தான் அது மாதிரி வாழ முடியும், இல்லைன்னா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும். அந்த மாதிரி வாழ்கிறவன் யார்? முட்டா பையன். இன்னும் கிராமத்திலலாம் போய் பாருங்களேன், இந்த பண்பு நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். என் வீட்டுக்கு வந்துட்டால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் அதை ஓரமாக வச்சுருங்க, சாப்பிடுங்க ஃபஸ்ட்டும்பாங்க. உங்களுக்கு நான் கூட சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி சாப்பிடாமல் விட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு போனோன்னே சாப்பாடு போடுவாங்க. வயசானவங்க அவங்களுக்கு வந்து மருமக, இப்போ உள்ள மருமகெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, அது வேற. அது மாதிரி ஆகி போச்சு. சாதலின் இன்னாதில்லை இனித தூவும், இனி தூவும் அப்படி வரணும். இனி தூவும். ஈத லியா கடை. இதில் கொடுத்தலை பற்றி தான் பேசுகிறாங்க. சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஏமா தானே? சாதலின் இன்னாதில்லை. சாகிறதோட ஒரு துன்பம் எதுவுமே கிடையாது. நம்ம தானே? அதோட அவ்வளோதான். நீ மனசில் இருக்கிற ஆசை கீசை எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு போவான், செல்வெல்லாம் சேர்த்து வச்சுருப்பான், ஐயோ போகிறோமே. அதோட கொடுமை எதுவுமே இல்லை. ஆனால் வறியவருக்கு, இல்லாதவனுக்கு இனிதுவும் இயையா கடை. வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும். அப்படியாப்பா, புரியுதா? என்னம்மா புரிஞ்சுக்கிட்டா சொல்லுமா? சாகிறது கொடுமையான விஷயம், சரியா? அதோ ஆனால் அந்த சாதனை இனிமையாமா. எதோட கம்பேர் பண்ணும் பொழுது, ஒரு ஒருத்தன் இல்லாமல் இயலாமையில் இருக்கான், பொருள் இல்லாமல் பசியில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்க முடியாத நிலை இருக்குல்ல, அப்படி ஒரு நிலை வந்துச்சுனாக்கா சாதலை இனிமையானது அப்படிங்கிறான். அது செத்தே போயிடலாம் அப்படிங்கிறார், சரியா? அந்த மாதிரி சாதலின் இன்னாதில்லை, அதோட கொடுமை எதுவும் இல்லை. அது இனிது. எப்போ? இனித தூவாம், அதுவும் அப்போ அதுவே இனியது அப்படின்றான். ஈதல் இல்லையா கடை. கொடுக்க முடியாத ஒரு வறியவனுக்கு கொடுக்க முடியாது. ஈதல்னா என்னது? வறியவருக்கு கொடுக்கறது, இருக்கிறவனுக்கு கொடுக்கறது கிடையாது, வறியவருக்கு கொடுத்தல். இதில் ஒரு குறள் மட்டும் இடிக்குது, நான் திரும்ப அப்புறம் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், மற்றதெல்லாம் ரீகால் பண்ணிடலாம். அது இந்த மாதிரி கரெக்டாக சொல்ல தெரில எனக்கு, அதனால தான். ஈகை 23 அதிகாரம். இல்லறவியல் அறத்துப்பால். அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 23. நம்பர் கேட்க மாட்டாங்க, இதை விட்டுருங்க. ஈகை என்னென்ன அர்த்தம், என்ன சொல்லியிருக்காரு? ஈகையோட சிறப்பு, அந்த கொடுக்குற பண்பு இல்லைன்னா என்ன அதெல்லாம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. ஈகை என்னென்ன? அது யாருக்கு கொடுக்கறது? இல்லாதவனுக்கு கொடுக்கறது. இருக்கிறவனுக்கு கொடுக்கறது ஈகையே கிடையாது. அதனால் ஈகை இஸ்லாம் மதத்தோட ஈகைன்னு ஒன்று வருமே, எங்கே அந்த மாதம் கொடுப்பாங்களா? அவங்களோட இதே சம்பாதிக்கிற செல்வத்தில், முகமது நபி சொல்லியிருக்கார், சம்பாதிக்கிற செல்வத்தில் ஒரு பாட்டை இல்லாதவனுக்கு கொடுக்கணும், தான தர்மம் பண்ணணும், எழுதியே வச்சுருக்காங்க. இங்கே சார் நம்மளதுலேயும் அப்படி தான் சார் இருக்குது. நீங்கள் தான தர்மம் யாருக்கு பண்ணணும்? பாப்பானுக்கு பண்ணணும். புரியுதா? அதான் சொல்லுவானுங்க பாருங்க, நீ என்ன பாவனாலும் செஞ்சுக்கோ, ஒரு 500 ரூபா கொண்டு போய் ஒரு பாப்பானுக்கு கொடுத்துன்னா உன் பாவெல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படி. அது ஆரியம், இது திராவிடம். எது? திருக்குறள் திராவிடம், சரியா? உண்மையானது. அது மாதிரி வேகமாக பார்க்கலாமா? வரியார் கொன்றீதே ஈகை. இல்லாதவனுக்கு, வரியாருக்கு இல்லாதவனுக்கு கொடுக்குறதான அது ஈகை. மற்ற இருக்கிறவனுக்கு கொடுக்குறலாம் அது ஈகை கிடையாது. எதாவது எதிர்பார்த்து கொடுக்குறாது விட்டுமா அனுபா குருன்ட்டார். அடுத்தது நல்லார் என்றினும் கொலல் தீது மேலுலகம் இல்லனின் ஈதலை நன்று. நல்ல விதத்தில் ஒருத்தன்ற பொருள் கேட்டு தான் வாங்குற, ஆனால் தீமை தான். அதேமாதிரி மேலோகம், சொர்க்கலோகம், நரகம்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலும் எது நல்லது? அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறார். நல்லார் என்றினும் கொல் தீது. நல்ல வழியில் நீ ஒரு பொருளை பெற்றாலும் அது தீது தான், வாங்காத அடுத்தவன்ட்ட முடிஞ்ச அளவுக்கு, சரியா? மேலுலகம்னு ஒன்று கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ண? கொடுக்கறது நல்லது, ஈதலே நன்று.
இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுல. ஈதல் குலனுடையான் கண்ணே. ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே நீ அவனுக்கு கொடுத்து மகிழ்விக்கணும், கொடுக்கணும். அப்படிப்பட்டவன் தான் யார்? நல்ல குணமுடையவன் அப்படின்னு மூவா உரை எழுதியிருக்காரு. சரியா? கருணாநிதி எப்படி உரை எழுதியிருக்காரு? ஒருத்தனுக்கு இல்லை, சரி அவன் வறுமையில் வரான், உன்கிட்ட இல்லை, அதை காட்டிக்காமல் என்ன பண்ணும், உன்கிட்ட இருக்கிறத அவனுக்கு எடுத்து கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்து, அதுதான் சிறந்தது. அப்படிப்பட்டவன் தான் யார்? நல்ல குணமுடையவன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டையும் வச்சுக்கோங்க பாப்போம். இவர் என்ன சொல்கிறாரு? ஏழை என்று மற்றவரிடம் சொல்லாதிருப்பதும் ஏது மற்றவருக்கு தருவதும். இவரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் ஏழை வறுமையில் இருக்குன்னு அடுத்தவன்கிட்ட காட்டிக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை இல்லாதவனுக்கு, நம்மளுக்கு கீழே இருப்பான்ல அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவன் தான் யார்? நல்ல குணமுடையவன் அப்படிங்கிறார். நல்ல குடி பிறந்தவன்னா யார்? அவங்க அப்பா அம்மா நல்லவங்கன்னு அர்த்தம். சரியா? உயர் குடி அதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. தமிழ் சமூகத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த டுபாகூர் பசங்க அன்றைக்கி உள்ளே பூந்தானுங்கன்னா அவனுக்கு தான் பிரித்து வச்சு உங்களெல்லாம் அடித்து நீங்கள் அடிச்சுட்டு கிடப்பே அவன் சொகுசாக உட்காந்துட்டு இருப்பான். அவனை யாரும் கையும் வைக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சோழ பரம்பரையில் ராஜாவே கொண்டு இருப்பானுங்க. ராஜாவை சரி பாண்டியனை கொண்டு இருப்பானுங்க. கொன்னது யார்? இந்த பிராமணன் தான். அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ராஜாவே கொண்டாலும் பிராமணன் கொல்லக்கூடாது, அடிக்கக்கூட கூடாது. அவனுக்கு என்ன தெரியுமா தண்டனை? பொண்ணும் பொருளும் கொடுத்து நாடு கடத்திடணும், போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருணும். செஞ்சு போனால் கொஞ்சம் முடி மட்டும் வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த குடுமி. அதனால தான் அரசியல் சட்டத்தில் என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னமும் சமம் ஆகலை. பாருங்கள், எஸ்வி சாயர்லாம் திட்டிகிட்டு எங்கே போயிடுவான், மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க. அதே அவன் பிராமணன் பிசி எம்பிசி திட்டினீங்க மன்னிப்பு கேட்டால் விட மாட்டாங்க, அவன் தூக்கி உள்ளே போட்டுருவானுங்க. இன்னும் இருக்குது, மாறலை. ஏன்னா சமூகத்தில் ஊறி கிடக்குது அப்படி. சரியா? சமூகம் எப்போ மாறும்? ஒவ்வொருத்தனும் ஆமாம் அறிவு, சுய சிந்தனை, ரேஷனல் திங்கிங் வந்தால் தான் மாறும். அடுத்தது அதான் சொல்கிறார். எதுமா? இன்னாதிறக்கப்படுதல். இந்த இதுவா? இதுதான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன்னா, பொருள் வேண்டுமென்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும். பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் துன்பம். இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். வாங்கின தீமை. ஆமாம். ஓ ஓ ஆ ரைட். சரி மேடம், சொல்கிறேருங்க திரும்ப. யோசிச்சு சொல்கிறேன். அடுத்தது இந்த 24 மட்டும் 224 மட்டும் இன்னொரு தடவை நீங்கள் சொன்னதையும் நான் யோசித்து பார்க்குறேன். எனக்கே புரியல, நான் எப்படி இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? பார்க்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். கரெக்டா? அதாவது உண்ணாமல் இருக்கிறது பெரிய தவம். தவ வலிமை, உடம்புல வலிமை வேணும், அதுக்கு மன வலிமை வேணும். கரெக்டா? அதோட சிறந்தது எதுவாமா? இல்லாதவனுக்கு, அவன் பசியில் இருக்கிறவனு அவனோட பசியை போக்குறது அதோட சிறந்தது அப்படிங்கிறாரு. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார். மாற்றுதல்லாம் என்ன அர்த்தம்? போக்குறவன் அப்படின்னு அர்த்தம். ஆற்றலின் பின், இதுக்கு பின்னாடி தான் அது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அற்றார் அலிபசி தீர்த்தர் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பொருள்வை புலி அக்தொருவன். அற்றார் அலிபசி தீர்த்தல், இல்லாதவனோட பசியை போக்குறது அப்படிங்கிறது பின்காலத்தில் அவனுக்கு சேமித்து வைக்கிற இடம் அப்படிங்கிறாங்க. இல்லாதவனுக்கு கொடுக்குறது என்னவாமா? என்ன நமக்கு கிடைக்குண்டா நீ கொடு, அந்த இதில் தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பின்னாடி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி வச்சதுனால அப்படிலாம் கிடையாது.
இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சோம்னா என்ன இருக்கும், அந்த சமூகம் நல்லா இருக்கும். நாளைக்கு ஒன்றை இல்லாதப்ப இன்னொருத்த வந்து கொடுப்பான், தானாக வந்து கொடுப்பான். அதுதான் அது. மற்றபடி அந்த இதெல்லாம் கிடையாது. இது நீ நல்லது செஞ்ச நல்லதே நடக்கும், அதெல்லாம் சும்மா. நல்லது நினச்சா நல்லது நடக்கிறது அது வேறு. மற்றபடி நீ கொடுத்தா திரும்ப உனக்கு கிடைக்கும், அதெல்லாம் சும்மா. பட் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ண என்ன ஆகும், ஒன்றை இருக்குது இன்றைக்கி இல்லாதவனுக்கு கொடுக்குற, நாளைக்கு ஒன்றை இல்லாதப்ப என்ன ஆகும், இதே மன்னத்தோடு அவன் இருப்பான், அவன் வந்து கொடுப்பான். அந்த சமூகம் நல்லாயிருக்கும். அவ்வளோ, இதுதான் கான்செப்ட். சரியா? அடுத்தது இந்த வினை அதெல்லாம் சும்மா டுபாக்கூர், விதி அதெல்லாம் ஏமாத்து வேலை. அதெல்லாம் நம்பாதீங்க. சரி, அப்போ இந்த எண்ணத்தோடு இருக்கும்போது நான் சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? அற்றார் அலிபேசி திருத்த அது முடிஞ்சிச்சு. 227. பாத்தூன் மரி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் எரிது. பாத்தூன் மரி பகிர்ந்துள்றவனும் இல்லையா, நம்மகிட்ட உள்ள உணவை நம்மளை சுற்றியில் உள்ள பகிர்ந்து சாப்பிட்றவனுக்கு அவனுக்கு ஒருபோதும் என்னாவாது, அந்த பசி பிணின்ற அந்த இதுவும் பக்கத்துலேயே வராது, பசியே இருக்காது. இதுவும் அதே கான்செப்ட் தான். இதே மாதிரி அந்த சமூகத்தில் எல்லோரும் இருக்காங்க. இந்த வீட்டில் நான் சமைக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்றேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்குது, என்கிட்ட மதியம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருக்கிறவங்க எடுத்து ஷேர் பண்ணுவாங்க. இப்படி இன்னும் இருக்க கிராமத்தில் இருக்குது. ஆனால் அது வேறு மாதிரி போயிடுச்சு. முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி ஆகி போயிடுச்சு. அதுதான் அவனுக்கு அந்த தீய நோய் பசி பிணி என்னாவது கொடிய நோய் அவன் பக்கத்துலேயே அண்டாதுன்றான். என்னது, பகுர் துண்டு சாப்பிட்றான் இல்லையா அவன். அடுத்தது ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் நமக்கு செல்வம் வேணும்னு சேமித்து வச்சு அது அழிஞ்சு போகுது. அப்படிப்பட்டவனுக்கு என்ன இல்லையாமா, அடுத்தவனுக்கு இல்லாதவனுக்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய இன்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாதவன் அறியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள்தாமுடைமை அறியார் அறியாதவர். ஈத்துவக்குன்னா கொடுத்து இன்பம், கொடுத்தா எவ்வளோ இன்பம் வரும்னு அவனுக்கு தெரியலை. அதனால தான் என்ன பண்ணுறான், அவன் பொருளை சேமித்து வச்சு அழிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய ரனுலல். ரைட்டு. அதாவது நம்மளோட செல்வம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு மிச்சத்தை சேமித்து வச்சுக்கிறான். குறைய அதில் சேர்த்து வச்சுக்கிறான். சரியா? சரி, அது எப்படிப்பட்டதாமா, வறுமையில் சாகிறதோட துன்பமானது அந்த மாதிரி சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியருணல். அவனே சாப்பிட்டுக்கிட்டு சேமித்து வச்சுக்கிறான். அது நல்ல விஷயம் இல்லை, கொடுமையான விஷயம். எதோட கொடுமையாமா, வறுமையில் சாகிறதோட கொடுமையான விஷயம் அப்படிங்கிறார். அடுத்தது ஆனால் இதே வள்ளுவர் வேறு இடத்துல வேறு மாதிரி பேசியிருப்பார், பார்ப்போம். சாதலின் இன்னாதில்லை இனிததூவும் ஈதலிலையா கடை. சாவதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லை. ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத சூழல் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிடாங்கிறாரு. ஒருத்தர் இல்லாமல் வந்தாலும் அவனுக்கு கொடுக்கணும், நீ செல்வத்தை சேர்த்து வச்சுக்க. அது எப்படிப்பட்ட கொடுமையாமா, ஒருத்தர் சாவறதோட கொடுமை அப்படிங்கிறாரு. சாதலின் இன்னாதில்லை, அதோட கொடுமை இல்லை. இனிததுவும் ஈதல் இல்லையா கடை, அதுவே இன்பமானதுங்கிறாரு. இனிததூதும், அதுவே சாகிறதே இன்பம். எதை விட, ஒருத்தன் கேட்டு வரான்ல, தேடி வரவனுக்கு நம்ம கொடுக்காத ஒரு சூழல் இருக்குல்ல, அப்போ சாதலோடு அது கொடுமை அப்படிங்கிறார். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கே நம்ம செல்வம் சேர்த்து வச்சுக்கணும். இல்லாமல் வரான்ல, அவனுக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறார். இதோடு இருக்கட்டும்.